ஜூனியர்ஸ் இன்னைக்கு டெய்லி டோஸ் ஆஃப் கம்பல்சரி கொஸ்டின் சீரீஸில் டே 5 இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபிசிக்ஸ் பாருங்கள். A sample of HCl gas is placed in uniform electric field of magnitude 3 × 10⁴ Newton per coulomb. இப்படி ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அதில் HCl மாலிகுல் இருக்குது. இங்கே ஒரு Cl இருக்குது. HCl மாலிகுல் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ பாருங்கள், 3 × 10⁴ Newton per coulomb கொடுத்துருக்காங்க. அப்புறம் டைபோல் மூமெண்ட் ஆஃப் ஈச் HCl மாலிகுல். எல்லாம் இதில் நிறையா HCl மாலிகுல் இருக்குது. அதில் ஒரு HCl மாலிகுலோட டைபோல் மூமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதை பீன் மென்ஷன் பண்ணுவோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3.4 × 10⁻³ சென்டிமீட்டர் கிடையாது, கூலும் மீட்டர். ஓகேங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், கால்குலேட் த மேக்ஸிமம் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை த ஈச் HCl மாலிகுல். மேக்ஸிமம் டார்க் கேட்குறாங்க. டார்க்கோட ஃபார்முலா P/E. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா PE sin θ அப்படின்னு வருமா? இப்போ Pயோட வேல்யூ இருக்குது, Eயோட வேல்யூ இருக்குது. sin θக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் தெரியாது. அதுதான் பாருங்கள், கால்குலேட் த மேக்ஸிமம் டார்க்குன்னு அவங்களே கேட்டிருக்கிறாங்க. அப்போது இது வந்து மல்டிப்ளை பண்ணும்போது மேக்ஸிமம் வேல்யூ வரணுமாமா. இப்போ sin θக்கு மேக்ஸிமம் வேல்யூ இருக்கிற மாதிரி தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். sin θக்கு எப்போ மேக்ஸிமம் வேல்யூ வரும்? 90 டிகிரியில் தான் 1 வரும். இதெல்லாமே 1 விட சின்ன நம்பர்ஸ். அப்போ 1 தான் மேக்ஸிமம். இப்போ 90 டிகிரி தான் போடணும். ஓகேங்களா? இப்போது PE sin 90 டிகிரி அப்படின்னு போடணும். இப்போது Pயோட வேல்யூ என்ன? 3.4 × Eயோட வேல்யூ 3 × 10⁴. பாருங்க, இங்கே 10⁻⁴ மிஸ் பண்ணிட்டேன். 3.4 × 10⁻³ இப்போ Eயோட வேல்யூ 3 × 10⁴. 3 × 10⁴. sin θவோட வேல்யூ நம்ம இங்கே என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? sin 90 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதனோட வேல்யூ 1. ஓகேங்களா? அப்போ 1 மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10.2ன்னு வரும். இப்போ இந்த 10 பவர்ஸை சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 10⁻26ன்னு வரும். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? டார்க்கோட இது யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். எல்லாமே இவங்களும் மீட்டரில் தான் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை, எதுவும் எஸ்ஐ யூனிட்ஸ் மாற்ற வேண்டியதில்லை. இப்போ அடுத்தது கெமிஸ்ட்ரி பாருங்கள். ரைட் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிக்ரிக் ஆசிட். பிக்ரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஃபீனால் நைட்ரேஷன் பண்ணிங்கன்னா, நல்லா கான்சன்ட்ரேட்டடாக பண்ணி நைட்ரேஷன் பண்ணிங்கன்னா பிக்ரிக் ஆசிட் வந்துடும். ஃபீனால் இருக்குது, ஃபீனால் வச்சுக்கோங்க. ஃபீனால் நைட்ரேஷன் பண்ணுறோம். நைட்ரேஷன் 11th படிச்சிருப்பீங்க. கான்சன்ட்ரிக் H2SO4 கான்சன்ட்ரேட்டட் HNO3 298 கெல்வின் போட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் இங்கே ஆர்த்தோலையும் பேராலையும் NO2 குரூப் அட்டாச் ஆயிரும். இப்படி ஆர்த்தோலையும் பேராலையும் NO2 குரூப் அட்டாச் ஆயிரும். இது ரெண்டு ஆர்த்தோ. இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்கிறது ரெண்டும் ஆர்த்தோ, ஆப்போசிட்டில் இருக்கிறது பேரா, இங்கே இருக்கிறது மெட்டா. இந்த இதுவும் மெட்டா. இப்போ எழுதிருங்க அதை எப்படின்னு பிக்ரிக் ஆசிடோ இது. இப்போது இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குன்னா, இதுதான் பிக்ரிக் ஆசிடு. எங்களுக்கு ஒரு 1 மார்க்கில் கேட்டாங்க, பிக்ரிக் ஆசிட் ஹேஸ் ஹவு மெனி COOH குரூப்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 1 மார்க்கு 0 1 2 3ன்னு போட்டாங்க ஆப்ஷனு. நாங்கள் பிக்ரிக் ஆசிட்னு ஒன்று ஆசிட் தானே, ஆசிட்டில் COOH குரூப் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3ன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் தான் பிக்ரிக் ஆசிட் எப்படி இருக்குன்னு வரைஞ்சி பார்க்குறோம். இது ஃபீனாலிருந்து நைட்ரேஷன் பண்ண காம்பவுண்ட் ஆச்சு, அது COOH குரூப்பே இல்லை. பாருங்கள் எப்படியெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி கேட்குறாங்கன்னு. அடுத்தது மேக்ஸ் கொஸ்டின் பாருங்கள். இஃப் Z lies in 4th quadrant, ஜூம் பண்ணுறேன். இஃப் Z lies in 4th quadrant, தென் -Z lies in எந்த குவாட்ரண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜெட்டுங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பராக, அதை எப்படி எழுதுவீங்க? Z = X + IY அப்படின்னு எழுதுவீங்களா? இப்போ இதை பிளாட் பண்ண காம்ப்ளெக்ஸ் நம்பர் பிளாட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் 2 + 3i அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதை பிளாட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 2 எப்படி பிளாட் பண்ணுவீங்க? 2,3ன்னு எடுத்து பிளாட் பண்ணுவீங்களா? 4 குவாட்ரண்ட் இருக்குது. 2,3 எங்கே வரும்? 2 இங்கே இருக்கும், 3 இங்கே எங்கேயாச்சும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2,3 இங்கே பிளாட் பண்ணுவீங்களா? இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, Z lies in 4th quadrant. 4th quadrantங்க. இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். X வேல்யூ பாசிட்டிவில் தான் இருக்கும், Y வேல்யூ எப்படி இருக்கும்? நெகட்டிவில் இருக்கும். கீழே வந்துருச்சு Y வேல்யூ, அப்போது நெகட்டிவில் இருக்கும். இப்போது -Z lies in என்னன்னு கேட்குறாங்க. Z வந்து X வேல்யூ பாசிட்டிவ், Y வேல்யூ நெகட்டிவா? இப்போ Z = X வேல்யூ பாசிட்டிவ் போட்டுக்கோங்க. -X, சரி, Xோட வேல்யூ பாசிட்டிவ் தானே, X, Y வேல்யூ நெகட்டிவா? இப்போ -IY அப்படின்னு வச்சுக்கோங்க.
இப்போ மைனஸ் ஜெட் தான் இங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ மைனஸ் ஜெட்னு போட்டிங்கன்னா இதோட மைனஸ் மல்டிப்ளை ஆகுமா? இப்போது மைனஸ் எக்ஸ் இந்த மைனஸ் உள்ள வச்சுன்னா இது ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் ஐஒய்னு வரும். இப்போ இதை ப்ளாட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா என்னென்னு வரும்? இது ஏதோ ஒரு நம்பரே எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஜென்ரலாக எடுத்துக்கோங்க. மைனஸ் கமா ப்ளஸ், மைனஸ் கமா ப்ளஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். மைனஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் மைனஸ் வந்துருங்க, அப்போ இந்த சைடு வந்துடும். ப்ளஸ் ஒய் ஆக்சிஸில் ப்ளஸ், அப்போ இங்கே இருக்கும். இப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குமா? இப்போ ஜெட் லைஸ் இன் ஃபோர்த் குவாட்ரண்ட்னா மைனஸ் ஜெட் லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். இப்போ ஆன்சர் வந்து செகண்ட் குவாட்ரண்ட். இப்போ அதே தேர்ட் குவாட்ரண்ட்டில் ஜெட் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இங்கே இருக்கும் மைனஸ் ஜெட். ஓகேங்களா? தேங்க்யூ.